இந்த காணொளி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதையை தான் சொல்கிறேன். இப்போ இவர் தன்னுடைய அரசு பணியில் இருக்கும்போது சம்பளத்தை விட லஞ்சத்தை அதிகமாக வாங்கியிருக்கார். மேலே அவர் நினச்சிட்டாரு, நமக்கு இந்த ஜென்மத்தில் ஆண்டவனின் ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே இருக்கும்னு நினச்சிட்டு தன்னுடைய லஞ்ச தொழிலை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிருக்காரு. அதே போல் கோவிலுக்கு செய்ய வேண்டிய பூஜை புரஸ்காரங்கள் அனைத்தையும் டைம்லேயே செஞ்சுட்டே வந்துகிட்டே இருந்திருக்காரு. இவருக்கு ஒரே ஒரு பையன்தான், அவரை MBA வரைக்கும் படிக்க வச்சுட்டாப்புல. அப்புறம் சில இடங்களை வாங்கியிருக்காரு. வாங்கி வீடு, காரு, தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டியிருக்காரு. சில ஆண்டுகள் கழியுது, அவருடைய அரசு பணியிலேருந்து ஓய்வு பெறுகிறார். அப்போ நினைக்கிறார், தன்னுடைய மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்கணும் என்று நினைக்கிறார். அதே போல் திருமணத்தையும் நல்லபடியாக முடிக்கிறாரு. அந்த பையனுக்கு ஒரு 80 லட்சத்திற்கு சென்னை மாதிரி பெரிய சிட்டிக்குள்ளே ஒரு ஃப்ளாட் வாங்கி அதிலேயே அவங்கள தங்க வச்சிடறாப்புல, அவர் மகனையும் மருமகளையும். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 7 மாதம் ஆகுது. மருமக கர்ப்பமாக இருக்காங்க. அவர்களுக்கு சீமந்தம் செய்து வைக்கணும்னு நினச்சிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஈவினிங் டயத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் பையன் பைக் ஆக்சிடெண்ட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதை கேட்டதுமே விழுந்து அடிச்சுட்டு போகிறாப்புல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் பார்த்தா அவருடைய பையன் கோமா ஸ்டேஜில் இருக்காப்புல. அவர் மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு 2 மாதம் ஆகுது. அந்த தருவாயில் அவங்க பையன் இறந்து போயிறாப்புல. அவருடைய மருமகள் அந்த மருமகளின் தாயார் வீட்டுக்கு அந்த மருமகள் சென்று விடுகிறார். பின்பு அந்த மருமகளுக்கு ஜீவனம்சம் மற்றும் பேரனுக்கு வாழ்க்கை செலவு என்று பல வழக்குகள் தொடரப்படுகிறது. அந்த வழக்கில் இவர் எல்லா சொத்துக்களையும் இழந்துடுறாரு. அவர் கொடுக்கப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் வந்துடுறாரு. இவர் அப்படித்தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு கிடைக்கிற பென்ஷனை வச்சு தான் அவர் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவருடைய நிலைமை எப்படின்னா, சாப்பாட்டு செலவு, வீட்டு வாடகை, அப்புறம் சர்க்கரை நோய், இந்த மாதிரி பல வியாதிகளை அடிப்படையில் வந்துக்கிட்டு இருக்காரு அவர். அப்போ தான் அவர் யோசிச்சிருக்காரு, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்று. அப்போ தான் அவருடைய மனசாட்சி சொல்லியிருக்கு, நீ வாங்கிய லஞ்சம் தாண்டா உன் வாழ்க்கை இப்படி சீரழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய ஒரு நண்பரை சந்திக்கிறாரு. அவர் யாருன்னா, லஞ்சமே வாங்காத ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்தவர். அந்த நண்பர் இவருடைய நிலைமையை பார்த்து ரொம்ப மன கஷ்டப்பட்டுருக்காரு. என்ன எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதெல்லாம் விடுங்க, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு, நிம்மதியாக இருக்கேன்ப்பா. உண்ண உணவு, உடுக்க உடை, பேரன் பேத்தி, ஓய்வு பணத்தில் சிறிதாக ஒரு வீடு, பையனும் பொண்ணும் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. நான் என் மனைவியோட நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அவர் உணர்ந்தார், தன்னை யாரோ ஒருத்தர் செருப்பால் அடித்தது போல் உணர்ந்திருக்காரு. நானும் கோயிலுக்கு போனேன், விபூதி குங்குமம்லாம் வச்சேன், அபிஷேகம் எல்லாம் செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று நினைத்தார். கோவிலுக்கு போனது 10ல் 1 போச்சு. நல்லா இருக்கும்போது உண்மையை உணரவில்லை. நான் உயிரற்ற பொருள் வாங்கி குவித்தேன், என் உயிர் உள்ளே உள்ள பொருளை இழந்தேன். இப்படி அவருடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். மக்களுக்கு செய்யும் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவை. இதை உணர்ந்துட்டா யாருமே இந்த தப்பை பண்ண மாட்டாங்க.